தொடர்ந்து நடக்கக்கூடிய துயர சம்பவங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 பேர் உயிரை மாய்த்ததா தகவல் வந்திருக்குது. இந்த தகவலில் பார்த்திங்கன்னா 2 டொமஸ்டிக் ஒர்க்கர் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்ததாக வந்திருக்குது. அதையும் விட துயரமான சம்பவம் ரெகாய் பகுதிகளில் நடந்தது. இப்போ நிறைய செய்திகளில் வெளியாகக்கூடிய இந்த தகவலை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வரைக்கும் 18 பேருக்கு மேலே காயமடைந்திருக்கிறாங்க. இதில் 3 பேருடைய உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்குது. ரிகாய் பகுதிகளில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தொடர் அடுக்குமாடி கட்டிடங்களில் தொடர்ந்தும் இந்த மாதிரியான தீ விபத்துக்கள் ஏற்படுது. உண்மையிலேயே ரொம்பவும் கவலையாக இருக்குது. ஆல்ரெடியே மங்காஃப் பகுதிகளில் நடந்த தீ விபத்து பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ரீசெண்டாக ஃபர்வானியாவில் கூட அதே மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. 5 பேர் சிறிய நாட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிரிழந்தாங்க. தீயணைப்பு படை வேகமாக தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் தீயில் ஒரு சிலர் உயிரிழந்ததை தவிர்க்க முடியாத சூழலாக போயிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தீ விபத்துகள் தொடர்ந்து நடக்கிறதால முடிந்த வரைக்கும் தீ கட்டுப்பாட்டுக்குரிய அனைத்து உபகரணங்களும் சரியாக இயங்குதா அப்படின்றதையும் முடிந்த வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்கள்லையும் இருக்கக்கூடியவங்க. அதே போல் கொஞ்சம் திடுக்கிடக்கூடிய தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வீட்டு தொழிலாளர்களுடைய தகவல். வீட்டு தொழிலாளர்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த வகையில் இது ஓட்டுநராக பணிப்பெண்ணா அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்னு போடுறது ஆமில் மன்சில் பொதுவாகவே வீட்டு தொழிலாளர்னு போடுவாங்க. அதில் ஆண்களும் அடங்கலாம், பெண்களும் அடங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பான்சருடைய வீட்டிலேயே ஒரு வீட்டு தொழிலாளர் தூக்கில் மாட்டி உயிரை மாய்த்து கொண்டது அவன் தன்னுடைய அறையில் தகவல் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா மீனா அப்துல்லா பகுதிகளில் நடந்த சம்பவம். அதே போல் ஃபேஹில் பகுதிகளில் இன்னொருவர் ஆர்டிகல் 20 டொமஸ்டிக் ஒர்க்கர் தான். அவங்க ஃபேஹில் பகுதிகளில் தன்னுடைய ஸ்பான்சர் வீட்டில் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக அந்த ஸ்பான்சருடைய மனைவி உடனடியாக கால் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்ததுக்கப்புறமா அதிகாரிகள் உடனடியாக அவர்களை மீட்டு அல்-அதான் மருத்துவமனையில் மெடிக்கல் கேருக்காக அனுப்பப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக அவங்கள நாடு கடத்துவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் நீங்கள் உயிரை மாய்த்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை இந்த நாட்டில் சடலமாகவும் வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உயிரை மாய்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி காயங்களோடையோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ பிடிபட்டிங்கனாலும் ஒன்று சில டைமில் ஜெயிலில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களை நாடு கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணினதால் எந்த நாட்டிலையுமே உங்களை அனுப்ப மாட்டாங்க. எந்த நாட்டுக்குமே கல்ஃப் நாட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. எமர்ஜென்சி செய்தின்றதால வெளியில் வச்சே போட வேண்டியதாகிடுச்சு. சூடுன்னா செம்ம சூடாக இருக்குது. ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வாகனங்களையும் எந்த ஒரு பொருட்களையும் வைக்காதீங்க. சூடு கூடன்றதால சடனாக தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க.